கடைசியில் நம்ம கல்யாணத்துக்கு நீயே இப்ப தடையா வந்துடாத. கல்யாணம் நல்லபடியா முடிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். இப்போ கையை விடு ஸ்வேதா, விடு ஸ்வேதா. ஏய் ஸ்வேதா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஏய் என்னாச்சு? எதுக்கு இப்படி கண் கலங்கிட்டு இருக்க? இப்போ மாமா கிட்ட ருத்ரா அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கே கெட்டது. இந்த குடும்பமும் நல்லா இருக்காதுப்பா. பெரியப்பா வாங்க பெரியப்பா. பாத்துறல சார். முதல்ல பாத்தியாம்மா? இப்பதான் மாமா ஜனனி கூட வாசல் பக்கமா போனா. நீ உட்காருமா. நல்ல வேலை நான் பேசினது ருத்ரா பெருசா எடுத்துக்கல. குழந்தையோட மனசே அப்படிதான், எல்லாத்தையும் மறந்து பாவம் விளையாடிட்டு இருக்கா. அதான் என் ருத்ரா குட்டி. என்னை மன்னிச்சிட்டு ருத்ரா குட்டி, நீ விளையாடிட்டு அப்புறமா வந்து அப்பாவோட சமாதானப்படுத்துற. அந்த ருத்ரா குட்டிச்சாத்தான் எவ்வளவு திமிரா என்னை எதிர்த்து பேசினா தெரியுமா? ஸ்வேதா, நலுங்க வைக்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அதை விட்டுட்டு தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காத. இங்க பாரு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரோலும் டோட்டலா உன் கைக்கு வந்துரும். அதுக்கப்புறம் நீ நினைச்சதுதான் இந்த வீட்டுக்குள்ள நடக்க போகுது. யார வேணாலும் எப்படி வேணாலும் நீ ஆட்டி படைக்கலாம். தேவையில்லாம கோவப்பட்டு காரியத்தை கெடுத்துறாத. வா போலாம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா. மாமா அவளை தேடி கீழே போனார். மாமாவும் என்னால கஷ்டப்பட்டாரு. அவர்கிட்ட பேசி சாரி கேட்கணும். போலாம். ருத்ரா, நான் உள்ள போறேன் வா. இல்ல ஜனனி அத்தை, நான் வரல. ஏன் இப்படி இருக்க? வெண்ணிலா சித்தியா நினைச்சுதான். நீங்க போங்க அத்தை, நான் அப்புறமா வந்துடுறேன். சொன்னா கேளுங்க ப்ளீஸ். நீங்க போங்க அத்தை. சரி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா, நான் உள்ள போறேன். என்ன ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. மாமா சாரி மாமா, நான் கோவத்துல திட்டிட்டேன். நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. பரவாயில்ல, விடு ஸ்வேதா.
இதை பாரு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் முடியட்டும், அப்புறம் பேசுவோம். இல்ல மாமா, இத நான் இப்ப சொல்லலைன்னா அப்புறம் நான் எப்ப சொல்றது? ருத்ரா அப்படி பேசினதுனாலதான் நான் அப்படி பேசிட்டேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. நீங்க பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா இருந்தாதான் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதனால நான் பண்ணதை பெருசா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். ருத்ரா வெளியே விளையாடிட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. நீ விடு. சரி, ருத்ராவும் எல்லாத்தையும் மறந்துட்டு விளையாடுறான்னா எனக்கு சந்தோஷம் தான் மாமா. எப்படியோ 2 குழந்தைங்களும் சமாதானம் ஆயிடுச்சு. சந்தோஷம். நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். எனக்கு இப்பதாண்டி மனசுக்குள்ள பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. மாமா கிட்டயும் பேசிட்டேன், அவரும் சந்தோஷமா இருக்காரு. நல்ல வேளை நான் மட்டும் சண்டை போட்டிருந்தேன், தேவையில்லாத குழப்பங்கள் வந்திருக்கும். ஏய், இப்பதான் மூடு மாறிடுச்சுல, வா ஒரு ஆட்டம் போடுவோம். ஏய் சிப்போ, ஸ்வேதா, எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன? இப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் வைப்பாங்களா இல்ல 2-3 நாள் கழிச்சு வைப்பாங்களா? உனக்கு எப்படி இருந்த வசதி? வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. சார் அழகா இருக்கார்ல. முத்தரசன் சார், கலக்கிட்டீங்க. இத்தனை நாளா பிஸியா ஓடிக்கிட்டே இருந்தீங்க, ஆனா இப்போ உங்களை மாப்பிள்ளை குளத்துல பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கலக்கிட்டீங்க சார். மாப்பிள்ளை குளமா? நான் எப்பத்த மாதிரிதான் இருக்கேன். உங்களுக்கும் ஸ்வேதாக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. ஏய், அங்க பாருடி, நம்ம ஸ்வேதாக்கு வெக்கம்லாம் வருது. சார், ஸ்வேதா மட்டும் இப்படி வெக்கப்படுவான்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா தினமும் நலங்கு வச்சிருந்திருக்கலாம். இப்படி சிரிச்சுட்டே இருந்தா இப்படி டைம் ஆகுது, நலங்கு வச்சுக்கலாம் வாங்க. முத்தரசன் சார், வெண்ணிலா கிட்ட இந்த கல்யாணத்தை நடத்துற பொறுப்பை கொடுத்தாலும் கொடுத்தீங்க, எங்களை போட்டு வறுத்து எடுக்கிறா. நைட்டு எழுப்பி உட்கார வச்சு குளிக்க சொல்லி ரெடி ஆக்கிட்டா. பொண்ணு மாப்பிளைக்கு முன்னாடி நாங்க ரெடியா என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தோம். வாங்கக்கா. என்னடி பாத்துட்டு இருக்க? வா ஸ்வேதா. வா.
இருக்கிறதுலயே முக்கியமான ஆளு வெண்ணிலா தான். அவதான் இந்த கல்யாணத்தையே சிறப்பா நடத்த போறா. அதனால வெண்ணிலா அடுத்து நலங்கு வைக்கட்டும். வேணா அண்ணி. வா. அம்மா பாத்தீங்களம்மா என்ன நடக்குதுன்னு. நான் ஆசைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதாம்மா. வெளியில சித்தி எனக்கு அம்மாவா வரணும்னு நினைச்சேன். நீங்க தான் என்ன விட்டு போயிட்டீங்க. நான் ஆசைப்பட்ட வெண்ணிலா சித்தியும் இப்ப எனக்கு கிடைக்கல. அப்பா கூட என்ன திட்டாங்க பாத்தியா. எப்பவுமே இருந்தவங்கள சாமின்னு சொல்லுவாங்க. அப்போ நீயும் சாமி தானம்மா. அம்மா நீயாவது அப்பாக்கு நல்ல புத்திய கொடுத்து ஸ்வேதா ஆண்டிய கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு அப்பாக்கு சொல்லுமா. வெண்ணிலா சித்தி பாவம்மா. உன்கிட்ட சொல்லி என்ன பண்றது? இப்ப மாப்பிள்ள வந்து என்ன பண்ணோம்னா பொண்ணுக்கு நலங்கு வைக்கணும். வச்சிடலாம். சார் சார் ஏன் அவசரப்படுறீங்க? உங்களை அவ்வளவு சீக்கிரம் நலங்கு வைக்க விட்டுருவோமா? அதுக்கு முன்னால ஒரு போட்டி இருக்கு. போட்டியா? ஐயோ இதுலயும் போட்டியா? இப்ப என்ன? ஸ்வேதா காலுக்கு நீங்க சந்தனம் தடவணும். ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்க செய்ய விடாம தடுப்போம். எங்களை மீறி நீங்க எப்படி சந்தனத்தை தடவுறீங்கன்னு பாப்போம். பாத்தரலாம். நல்லா புடிச்சுக்கடி. இது என்னது? இப்படி போனா எப்படி பூச முடியும்? அதான் போட்டி. இந்த பாருமா தைசு கையை போய் தள்ளிடு. அட என்ன மாப்பிள்ள நீங்க இப்படி தடுமாறுறீங்க? அமைக்கு பிடிச்ச அப்படியே தள்ளுங்க. நான் வேணா ஹெல்ப் பண்ணல. இல்ல வேணாமா, நானே பாத்துக்கிறேன். இந்த போட்டியில கண்டிப்பா உங்களை நாங்க ஜெயிக்கவே விட மாட்டோம். சரி இப்போ அது பிரச்சனை இல்ல. டைம் ஆயிட்டு இருக்கு. நீங்க நல்லதா இருந்தாலும் பரவாயில்ல. சிக்கன் பிரியாணி இருந்தா நல்லா இருக்கும். ஆர்டர் பண்ணி தான் இன்னும் ஆளை காணோம். என்ன பிரியாணியா? சொல்லி வாய் முள்ள வரே வந்துட்டாரு. சார் இங்கதான். என்னது பிரியாணியா? சபாஷ் சபாஷ் சபாஷ். ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு காலை வர விட்டுட்டீங்களே. உங்களெல்லாம் நம்பினா அவ்வளவுதான். இதே நான் விட்டுருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா பிரியாணினா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன்ல. அதுக்குள்ள நாக்கு ஊடு. எப்ப பங்கன் முடியும்? பசிக்குது.
இல்லைன்னா முக்கியமே இல்லைல்ல. அப்பா நான் போறேன்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் போறேன்ப்பா. ருத்ரா தனியா எங்கேயும் போகாதடா. அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. போகாத ருத்ரா. ருத்ரா வேண்டாம் ருத்ரா, வேண்டாம் ருத்ரா, போகாத ருத்ரா. ருத்ரா போகாத ருத்ரா. வேண்டாம் ருத்ரா. போகாத ருத்ரா. ருத்ரா போறா. அவளை யாராவது தடுத்து நிறுத்துங்க. ருத்ரா கூப்பிடுங்க அவளை. ஏன் என் உயிரை வாங்கிட்டு இருக்க? மாமா மாமா நம்ம பொண்ணு ருத்ரா போற மாமா. மாமா வாங்க மாமா. வேண்டாம் ருத்ரா. வெண்ணிலா வா வெண்ணிலா.